அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 26ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தியாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிரதமர் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி முதல்வர்கள் ஆலோசனை, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை வெற்றி பெற்றதாக முப்படைகளையும் பாராட்டியும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஆதரவு தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க. ஸோ அவங்களோட முதல்வர்கள் ப்ளஸ் அவங்களோட ஆதரவு பெற்ற முதல்வர்கள், ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு கூட்டம் வச்சு இந்த விஷயங்கள் பற்றி எது அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றியும் சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றியும் பேசியிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த சென்சஸை பொறுத்தளவோட சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கிறதுனால அதை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம். என்னென்னா, இந்த பகல்காம் தாக்குதல் பார்த்திங்க அப்படின்னா அது நடந்து அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பாருங்கள். 7ஆம் தேதி நடந்துச்சு. எத்தனை நாள் நடந்துச்சுன்னா 7, 8, 9, 10. ஸோ 4 நாள் வரைக்கும் நடந்திருக்கும். ஸோ அந்த ஆப்ரேஷன் நடந்த டேட்டு பார்த்தோம் அப்படின்னா 7ஆம் தேதி, மே மாதம் 7ஆம் தேதி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ சமீபத்தில் கேட்ட இந்த யூபிஎஸ்சி ரிலேட்டடான எக்ஸாம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றி இந்தியாவோட பாதுகாப்பு படை பற்றி நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான். அடுத்து பாருங்கள், நாடு முழுவதும் விரைவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. ஸோ அப்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலமாக என்ன அப்படின்னா, நம்ம இனிமேல் தான் நடத்த இருக்கிறாங்க. ஸோ இதுவரைக்கும் உள்ளது அந்த 2011 கணக்கெடுப்பு படி தான் நம்மளுக்கு எக்ஸாம்ஸில் கேட்க போகிறாங்க. ஸோ அந்த 2011 நல்லா படிச்சுக்க வேண்டியதான். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தான் 3வது முறையாக பதவி ஏற்காங்க. எப்போ அப்படின்னா, இந்த 3ஆம் முறை பதவி ஏற்றது பார்த்திங்கன்னா 2024 ஜூன் 9 அப்படிங்கிற தேதி. வழக்கமாக நம்மளுக்கு எலெக்ஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா ஏப்ரல் மேல நடக்கும். ஸோ மே ஜூனில் அவங்க பதவி ஏற்றுருவாங்க. இது காலங்காலமாகவே இந்த மந்தில் தான் நடந்துகிட்ருக்கு. அடுத்து பாருங்கள், யோகா தினம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஜூன் 21 உலக யோகா தினம் கொண்டாடப்பட்டுள்ளது. அன்றைய தினத்தில் பிரதமர் எங்கே அப்படின்னா விசாகப்பட்டினத்தில். ஒரு வாட்டியுமே அவங்க ஒவ்வொரு ஸ்டேட்டில் கலந்து கொள்வது வழக்கமாக இருக்கிற நிலைமையில் இந்த யோகா டேவை பொறுத்தளவில் ஐநாவுக்கு நம்ம தான் பரிந்துரைச்சோம். எப்போ அப்படின்னா 2014 இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு புதுசில் தான் ஃபஸ்ட்டு பரிந்துரை செய்கிறாங்க. அதை ஏற்றுக்கொண்ட ஐநா பின்னால் அதை அறிவிக்கிறாங்க. அறிவித்ததன் பிற்பாடு 2015 நம்ம இந்த ஜூன் 21 உலக யோகா தினமாக கொண்டாடிட்டு வரோம். அதிலிருந்தே ஒரு ஆண்டும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பிரதமர் பங்கு பெறுறது வழக்கமாக இருக்குது அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வகையில் நமக்கு டேஸ் ரொம்ப முக்கியமானது. கடந்த குரூப் 4ல் 3 தினங்கள் கேட்டிருக்காங்க. அப்படின்னால தினங்கள் சார்ந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. அடுத்ததாக வழக்கம் போல் இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததை தொடர்ந்து நீலகிரி கோவையில் இன்று அதிக கனமழைக்கு வாய்ப்பு. ஸோ பேரிடர் மேலாண்மை அங்கே முகாமிட்டிருக்காங்க. அதுதான் செய்தியை கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், பொருளாதார வளர்ச்சியில் 3ஆம் இடம் நோக்கி அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, உலக பொருளாதாரத்தில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி 4வது பெரிய நாடாக இந்தியா வளர்ந்து விட்டதாக நிதி ஆயோக் செயல் அதிகாரி PVR சுப்பிரமணியம் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம 4வது இடத்துக்கு சென்றுட்டோம் அப்படின்னு சொல்லி, இன்னும் 3வது இடத்தை இலக்காக கொண்டு செயல்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி நிதி ஆயோக்குக்கான தலைமை செயல் அதிகாரி, அதாவது நிதி ஆயோக்கோட CEO அறிவிச்சிருக்காரு. அப்போ தற்போதைய நிதி ஆயோக்கோட CEO யார் அப்படின்னா PVR சுப்பிரமணியம் அவர்கள். இந்தியர்கள் ஒவ்வொருவரும் பெருமைப்படக்கூடிய விஷயமாக அது அமைந்துள்ளது. அமெரிக்கா, சீனா, ஜெர்மனி, ஜப்பான், இந்தியா என்ற வரிசையில் ஜப்பானின் பொருளாதாரத்தை இந்தியா முந்திவிட்டதால் 4ஆம் இடத்திற்கு வந்துவிட்டதாக உலக பொருளாதார நிறுவனத்தின் புள்ளி விவரங்களை சுட்டிக்காட்டி அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அது மட்டுமின்றி இதே 6% வளர்ச்சி தொடரும் நிலையில் இன்னும் 2 அல்லது 3 ஆண்டுகளுக்குள் ஜெர்மனியும் முந்திச் சென்று 3வது பெரிய பொருளாதாரத்தை கொண்ட நாடாக இந்தியா வளர்ந்து விடும் என்று அறிவித்திருப்பது இந்தியர்களை தலைநிமிரச் செய்யும் அறிவிப்பாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபோக அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜெர்மனியின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் இந்தியாவை விட மிகவும் குறைவு என்பதால் இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் 3ஆம் இடத்தை பிடிப்பதும் எளிய இலக்காகவே அமைந்துள்ளது. முதலிடத்தில் உள்ள அமெரிக்கா நம்மை விட 8 மடங்கு அதிகமாக இருக்காங்க. சீனா பார்த்திங்கன்னா நம்மளை விட 5 மடங்கு அதிகமாக இருக்காங்க. ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு 2 பிளேஸில் இருக்காங்க. ஸோ அந்த நாடுகளை முந்தி செல்ல இந்தியா இன்னும் வேகமாக வளர்ச்சி பதிவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி வேகம் பார்த்திங்கன்னா
அதாவது இந்தியாவோட ஒட்டுமொத்த வளர்ச்சி நல்லா இருக்குது, ஆனால் அது வந்து குடும்பங்கள்லையும் தனிநபர் வருமானத்திலையும் எதிரொலிச்சதா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆமாம், அதாவது அதில் அதுக்கு ஒரு டேட்டா கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். 120 கோடி பேர் வந்து குறைந்த வருவாய் பிரிவிலும், 6.6 கோடி பேர் நடுத்தர வருவாய் பிரிவிலும், 1.6 கோடி பேர் உயர்ந்த நடுத்தர வருவாய் பிரிவிலும், 20 லட்சம் பேர் மட்டுமே உயர் வருவாயில் இருக்காங்க. ஸோ இதை தான் இங்கே வந்து அவங்க கொஸ்டினாக கேட்குறாங்க. என்னென்னா, நாடு வந்து 4வது இடத்துக்கு போயிடுச்சு, ஆனால் வந்து அது குடும்பங்கள்லேயும் தனிநபர் வருமானத்தையும் எதிரொலிச்சதா அப்படின்னா அது கம்மியாக தான் இருக்குது. ஸோ 20 லட்சம் பேர் மட்டுமே உயர் வருமானங்களில் இருக்காங்க. ஸோ மற்றவங்களையும் அந்த நிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த வளர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி தனிநபர் வருவாயிலையும் எதிரொலித்தால் மட்டுமே அது உண்மையான வளர்ச்சியாக கருதப்படும். தனிநபர் வருவாயை பொறுத்த மட்டில் 181 நாடுகள் பட்டியலில் இந்தியா 122வது இடத்திலே உள்ளது. இது ஒரு முக்கியமான டேட்டா, நோட் பண்ணிக்கோங்க. தனிநபர் வருவாயில் இந்தியாவோட பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 181 நாடுகள் எடுக்கப்பட்ட புள்ளிவிவரத்தில் 122வது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது தான் டேட்டா. அடுத்ததாக பாருங்கள், கல்வி வேலைவாய்ப்புக்காக லட்சக்கணக்கான இந்தியர்கள் அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு செல்கின்றனர். அந்த நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கல்வி வேலைவாய்ப்பு தேடி இந்தியாவுக்கு வரும் அளவுக்கு நமது கல்வித்தரத்தையும் தனிநபர் வருமானத்தையும் உயர்த்தினால் மட்டுமே மற்ற நாடுகளை முந்தி சென்று இந்தியா வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஆர்டிக்கலு. இது ஒரு முக்கியமான ஆர்டிக்கலு. நம்ம வந்து 3ஆம் இடத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ தற்போது 5லிருந்து 4க்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத இந்த நிதி ஆயோக்கோட தலைமை செயல் அதிகாரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2ல் யார் இருக்கான்னு தெரியுது. இப்போ தற்போதைய ஆவரேஜ் வளர்ச்சி எதுன்னு பார்த்தோன்னா 6% வளர்ச்சிங்கிறது தான் தற்போதைய வளர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, முதலிடத்தில் இருக்கிற அமெரிக்கா வந்து நம்மளோட 8 மடங்கு அதிகமாக இருக்காங்க. 2வது வந்து சீனா வந்து 5 மடங்கு அதிகமாக இருக்காங்க. 20 லட்சம் பேர் வந்து இந்தியாவில் உயர் வருவாய் அடைஞ்சிருக்காங்க. நம்ம வந்து இந்தியா வந்து 122வது பிளேஸில், வருவாயை பொறுத்தவரை 122வது பிளேஸில் இருக்கோம், தனிநபர் வருவாய் பொறுத்த மட்டும். ஸோ அவ்வளோதான். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த புள்ளி விவரங்களை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம்னு ஒன்று இருக்குது. அதன் மூலமாக வந்து சிறுபான்மையினருக்கு வந்து கடன் உதவி வழங்கிட்டு வராங்க. ஸோ அதுக்கு விண்ணப்பத்திற்கான அழைப்பு வரவேற்றப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சிறுபான்மையினருக்கான கடன் உதவிக்கு விண்ணப்பிக்க அழைப்பு அப்படிங்கிற தலைப்பில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து அவங்களுக்கு வந்து கடன் உதவி வழங்கி அவங்கள மேம்படுத்துவதற்கான திட்டங்களை வழங்கிட்டு வருது. அதன் மூலமாக நகரங்களில் இருக்கிறவங்களுக்கு 3 லட்சமும், கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து 3 லட்சமும், நகர்ப்புற இருக்கிறவங்களுக்கு 8 லட்சமும் வழங்கிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி நிறுவனங்களை பொறுத்தளவில், இந்த மேம்பாட்டு கழகங்களை பொறுத்தளவில் இந்த வருஷம் வந்து முக்கியமானதாக இருக்கும். ஸோ இது மாதிரி, அதாவது டெவலப்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது, எல்லாத்தையும் டெவலப் பண்ணுன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி கழகங்கள் மூலமாகவும் நிதியை கொடுத்து அவங்கள சமூகத்தில் வந்து உயர்த்தறதுக்கு வழிவகை செய்கிறாங்க அரசு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. ஸோ இந்த திட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலெக்டர் வந்து விசிட் பண்ணுவாங்க. என்னெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு மருத்துவமனை, அங்கன்வாடி மையம், நியாயமான விலைக்கடை, அப்புறம் வந்து நியாய விலைக்கடை, அப்புறம் வந்து அரசு அலுவலகங்கள் உள்ளிட்டவை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் வந்து ஆய்வு பண்ணுவாங்க. ஸோ மெயினாக வந்து ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு மருத்துவமனை, அங்கன்வாடி மையம், நியாய விலை கடைகள், அப்புறம் வந்து அரசு அலுவலகங்களில் ஆட்சியர் வந்து அந்தந்த மாவட்டத்தோட ஆட்சியர் வந்து ஆய்வு பண்ணுவாங்க. அதுக்கு தான் உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிற திட்டம் முகாமை வந்து சமீபத்தில் முதல்வர் அவர்கள் அறிவித்தாங்க. ஸோ அதன்படி மாவட்ட ஆட்சியர்கள் செயல்பட்டு வராங்க. அப்புறம் பாருங்கள், தமிழ் நிலம் அப்படிங்கிற ஒரு செயலி இருக்குது. இதை வந்து நிலத்தோட ஆவணங்கள், அங்கீகரிக்கப்பட்ட பட்டா நகல்களை தமிழ் நிலம் செயலி மூலம் எளிதாக பெற ஏற்பாடு அப்படிங்கிறத அமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, புவியியல் சார் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை மூலம் தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சொத்துக்களுக்கு புவியியல் குறியீடு இடுதல், இயற்கை வளங்களை வரைபடமாகுதல், பெரிய அளவிலான வரைபடங்களை தயாரித்தல், காட்சிப்படுத்தல், பகுப்பாய்வுக்கான புவிசார் கருவிகளை தயார் செய்து வழங்குதல். ஸோ இதெல்லாம் வந்து இந்த செயலியோட நோக்கமாக இருக்குது.
ஸோ இதை வந்து தமிழ்நாட்டோட இந்த மின் ஆளுமை முகமை வந்து செயல்படுத்திட்டு வராங்க அப்படிங்கிற செய்தியை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் நிலம் அப்படிங்கிறது லேண்டு தொடர்பான எல்லா டேட்டாவையும் நம்ம பெறுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த செயலிகள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு விட்ட செயலிகள் பற்றியும் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ இந்த செயலியோட பேர்லேயே அதுக்கான மீனிங்கும் இருக்கிறதுனால ஸோ நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அடுத்ததாக பாருங்கள், திருநங்கையர் சமுதாயம் சுய மரியாதையுடன் வாழ சிறப்பு திட்டங்கள் அப்படிங்கிறது. சமீபமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்மளுக்கு வந்து ஸ்கீம்ஸை பொறுத்தளவில் இப்போது 2021 அப்புறம் தற்போதைய அரசு இதற்கு முன்னாடி அவங்க என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க, அதாவது சாதனை படைச்ச அந்த ஸ்கீம்ஸு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்கீம்ஸோட இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருக்கும்போது என்னென்ன பண்ணியிருக்காங்களோ ஸோ அது சம்மந்தமாக கேட்டிருக்காங்க. தற்போதைய இருக்கிற ஸ்கீம்ஸ்லேயும் பெஸ்ட்டான ஸ்கீம்ஸு கேட்டிருக்காங்க. இந்த வகையில் இப்போ பாருங்கள், இதில் வந்து தமிழ்நாடு அறவாணிகள் நல வாரியம் அப்படிங்கிறது 2008 தொடங்கி அவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அத்துடன் அறவாணி என்னும் பெயரை திருநங்கையர் எனவும் மாற்றி அறிவித்தார். யார் அறிவிச்சிருக்கா அப்படின்னா முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள். ஸோ அவங்களோட அரசு தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு கேள்வியாக எதிரொலிக்குது. என்ன அப்படின்னா தற்போதைய அரசு இதற்கு முன்னாடி அவங்க பண்ணியிருப்பாங்க சீர்திருத்தங்கள் சிறப்பாக இருக்கிற அந்த ஸ்கீம்ஸை பற்றியும் இப்போ கேட்குறாங்க. அப்போ இவங்களுக்கு அந்த திருநங்கையருக்கு வந்து நல வாரியம்னு ஒன்று எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2008. இது அப்படியே பொறுத்துக்க மாதிரி வச்சு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அவங்களுக்கான அந்த பேரை மாற்றிருப்பாங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற பேரையும் கலைஞர் அவர்கள் தான் கொண்டு வந்திருப்பார். ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், இந்த திருநங்கையர் நல வாரியம்னு ஒன்று உருவாக்கி அதில் 15 அலுவல்சார் உறுப்பினர்கள் 13 அலுவல் சாரா உறுப்பினர்களுக்கு வந்து திருத்தி அமைச்சிருக்காரு. ஸோ 15 அலுவல்சார் உறுப்பினர்கள் 13 அலுவல் சாரா உறுப்பினர்கள் திருத்தி அமைத்தார். ஸோ இவங்களுக்கு இந்த நலவாரியம் மூலமாக என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடையாள அட்டை வழங்கியிருக்காங்க, குடும்ப அட்டை வழங்கியிருக்காங்க, வீட்டு மனை பட்டா வழங்கியிருக்காங்க, மருத்துவ காப்பீடு அட்டை, தையல் இயந்திரம், சொந்த தொழில் தொடங்க மானியம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுய உதவி குழுக்கள் அமைத்து பயிற்சி அளித்தல், 40 வயதிற்கு மேற்பட்ட ஏழ்மை நிலையில் உள்ள ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு ஓய்வூதிய தொகை. இது வந்து ப்ரீவியஸ் இயரில் இப்போ சமீபத்தில் நடந்த போன வருஷத்தில் உள்ள கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு வந்து இந்த ஓய்வூதியம் திருநங்கையர்களுக்கு வழக்கமாக பென்ஷன் ஸ்கீமு அப்படிங்கிறது ஓய்வூதியங்கிறது 60 வயசுக்கு மேலே தான். ஆனால் திருநங்கையரை பொறுத்தளவில் அவங்களுக்கு 40 வயசுக்கு மேலேயே ஏழ்மை நிலையில் உள்ள ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு ஓய்வூதிய தொகை வழங்குறது. கவர்மெண்ட் வந்து 1000 ரூபாய் வழங்கிட்டு வந்தாங்க, அதை வந்து 1500 வந்து இப்போ எக்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், வருமானம் ஈட்ட இயலாத 40 வயதிற்கு மேற்பட்ட ஆதரவற்ற ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கு பார்த்திங்கன்னா மாதந்தோறும் 1000 ரூபாய் ஓய்வூதியமாக வழங்கப்பட்டு வந்ததை முதல்வர் அவர்கள் வந்து ரூபாய் 1500 உயர்த்திருக்காங்க. ஸோ இதை தான் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் நிறைய வந்து நியூஸ் பேப்பர்லேருந்து அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், திருநங்கையர்களின் நலனை மேம்படுத்தும் விதமாக அனைத்து திருநங்கையர்களுக்கும் தங்கள் சுயவிவரங்களை பதிவு செய்து கொள்ள 2021 திருநங்கை அப்படின்னே ஒரு செயலியும் உருவாக்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட டேட்டாக்களை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காண்டி அவங்களுக்கு செயலியும் இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டே வச்சுருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து திருநங்கைகளுக்கான தினமாக ஏப்ரல் 15 திருநங்கையர்களுக்கான சிறப்பு விருதும் வழங்குறாங்க. ஸோ அவங்கள மேம்படுத்துறதுக்காண்டி திருநங்கையர்கள் தினமான ஏப்ரல் 15 திருநங்கையர்களுக்கான விருது ஏப்ரல் 15 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 15/4. ஸோ இதுதான் இவங்களை பற்றின ஒரு இது. இவங்க எங்கே வருவாங்க அப்படின்னா உமன் எம்பவர்மெண்ட்டில் திருநங்கையர்களுமே கொண்டு வராங்க. ஸோ அவங்க அந்த உமன் ஸ்கீமில் இவங்களுக்குமே நிறைய எலிஜிபிள் இருக்குது. அடுத்ததான் இங்கே ஒரு ஸ்கீம்ஸ் பாருங்கள். அதாவது இது என்ன ஆர்டிக்கல் அப்படின்னா நெல் கொள்முதலில் முறைகேடு அப்படிங்கிற மாதிரி ஆர்டிக்கலில் நமக்கு தேவையானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா 1972 தமிழ்நாடு நுகர்வு பொருள் வாணிப கழகம் அப்படிங்கிறது உருவாகிருக்கு. அதுக்கு பாருங்கள், தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் டிஎன்சிஎஸ்சி அப்படின்னு சொல்கிறது பொதுத்துறை நிறுவனத்தை அன்றைய முதல்வர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் வந்து இந்தியாவிலே முதன்முதலையாக கொண்டு வந்தார். பார்த்தீங்களா? அதாவது இதற்கு முந்தைய அரசு கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கே முன்மாதிரியாக இருந்த சில திட்டங்களை வந்து நம்மளுக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. எப்போ வந்திருக்கு? 1972. அப்போ தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் அதாவது டிஎன்சிஎஸ்சி அப்படிங்கிறது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1972. இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினாக கேட்பாங்க. அடுத்து பாருங்கள், இதன் மூலமாக
மக்களுக்கு பொது விநியோக திட்டத்தின் மூலம் தரமான உணவுப் பொருட்களை வழங்குவதற்கான அடிப்படை நோக்கோடு இந்த நிறுவனத்தை அவர் அறிமுகப்படுத்தினார். அதுபோக தரமான அரிசியை மக்களுக்கு விநியோகம் செய்யும் வகையில் நேரடி கொள்முதல் நிலையத்தை காவிரி டெல்டா மையமாக வைத்தே 1975 கருணாநிதி தொடங்கினார். என்னது? நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை 1975 அறிவிச்சிருக்காரு. ஸோ சிவில் சப்ளை கார்பரேஷன் வந்து 1972 தொடங்கிட்டார். தொடங்கிட்டு அந்த சிவில் சப்ளை கார்பரேஷனுக்கு வந்து இது வேணும்ல, நெல் வேணும்ல, அதை எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் 1975 அந்த நெல் கொள்முதல் நிலையங்களையும் உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ தற்போதைய அரசு இதற்கு முன்னாடி பண்ண இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸையும் நம்ம கொஞ்சம் எடுத்து பார்க்குறது ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம பழைய கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது அதோட ரிஃப்ளெக்ஷன் அதிகமாகவே இருக்குது. அதனால் அது சார்ந்து கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் மட்டும் வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. நமக்கு அடிக்கடி இந்த சிக்கிமை பற்றி கொஷின் கேட்பாங்க. ஏன் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நம்ம கூட 1975 தான் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம இணையும் போதே அவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, நாங்கள் வந்து வரி விலக்கு எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதன்படி இன்னைய வரைக்கும் அவங்க வரி விலக்கு உள்ள மாநிலமாக வந்து திகழ்கிறாங்க. சிக்கிம் மக்களுக்கு முழு வருமான வரி விலக்கு ஏன் அப்படிங்கிற ஆர்டிக்கிளு. வருமான வரி சட்டத்தின்படி இந்தியாவில் வசிக்கும் நபர்கள் சம்பாதிக்கும் வருமானத்திற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வரை வருமான வரி விலக்கு உள்ளது. ஸோ அதெல்லாம் தேவையில்லை. இதில் மெயினாக என்னென்னா, அரசியல் சாசனத்தின் 371F இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின். இந்த எஃப் படி தான் பார்த்தீங்கன்னா பிரிவும் வருமான வரி சட்டத்தின் 10 வந்து அது கூட நமக்கு தேவையில்லை. 371Fங்கிறது இந்த சிக்கிம் மாநிலத்துக்கான இந்த வருமான வரி சலுகைக்கு வந்து குறிப்பிடுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, 1975 ஏப்ரல் 26 முன்பு சிக்கிம் குடிமக்களாக அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் வந்து அவர்களின் நேரடி வாரிசுகள் இந்த வரி விலக்கு பெற தகுதியுடையவர்கள். அப்போ ஏப்ரல் 26 முன்னாடி அப்படின்னா அப்போ தான் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல வராங்க. இப்போ 1975 தான் அவங்க இணைஞ்சிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம நாடு வந்து சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி 500க்கும் மேற்பட்ட பகுதிகள் வந்து மன்னராட்சியில் இருந்துச்சு. ஸோ அப்புறம் பின்னால் நம்ம இணைச்சிட்டோம். அதே மாதிரி மன்னராட்சியின் கீழ் இருந்த சிக்கிமையும் கடந்த 1975 இந்தியாவுடன் இணைத்தது. ஸோ அப்போது ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி தான் வந்து ஒரு பகுதியாக சிக்கிம் அதன் குடிமக்களுக்கு முழுமையான வருமான வரி விலக்கையும் இது வந்து இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து அடிக்கடி இந்த சிக்கிமை பற்றியே கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால இதை பற்றி நமக்கு அடிக்கடி கேட்கலாம். சிக்கிம் எப்போ இணைஞ்சாங்க, ஸோ அவங்களுக்காக சட்டத்திருத்தம் பண்ணப்பட்டது, இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆர்டிக்கல் என்ன இருக்குது, ஸோ இதை பற்றிலாம் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அது சார்ந்து கொஞ்சம் படிச்சுக்கோங்க. 371F முக்கியமானது. 1975 ஏப்ரல் 26 அப்படிங்கிற ஒரு டேட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இன்றைக்கி இணையம் பகுதி. பொன்மொழிகள் இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். பிறர் குற்றங்களை ஆராயக்கூடாது, நாம் செய்த குற்றங்களை மறைக்கவும் கூடாது. நம்ம வந்து மற்றவங்க குற்றத்தை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்க எது பண்ணாலுமே நமக்கு மற்றவங்க பண்ணுறது குற்றமாக தான் தெரியும். அது மாதிரி நாம் செய்த குற்றங்களை மறைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம செஞ்ச குற்றங்களை நம்ம மறைக்கும் போது அதுவே நம்மளுக்கு வந்து பெரிய வந்து தவறாக முடிகிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம செஞ்ச தவறை பொதுவாக நம்ம தவறு செய்யாமல் இருந்தாலே போதுமானது, நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பொன்மொழிகளை கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், தமிழ் நிலம். நம்ம செய்தியில் பார்த்த அதே விஷயத்தை தான் இன்றைக்கி இணையதளத்துலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ TNGIS அப்படிங்கிறது தான் அந்த தமிழ் நிலத்தோட வெப்சைட்டு. தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு புவிசார் தகவல்களை கண்டறிந்து சேமிக்கவும் கையாளவும் நிர்வகிக்கவும் பகிரவும் கூடிய தகவல்களை மேலாண்மை அமைப்பாகும். மாநிலம், மாவட்டம், தாலுகா, கிராமம், வார்டு, நகரம், வட்டம், பஞ்சாயத்துக்கள் உட்பட பல்வேறு துறைகளின் தகவல்கள் இந்த தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. இதன் தமிழ் நிலம் அப்படிங்கிற செயலி மூலம் நில ஆவணங்கள் அங்கீகரிக்கப்பட்ட பட்டா நகல்களை இந்த இணையதளத்தில் பெறலாம் அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், டெக்கான் பிளேட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. தக்கான பீடபூமி நீங்கள் வந்து ஜாகிரஃபியில் படிச்சிருப்பீங்க. இந்த தக்கான பீடபூமியை பொறுத்தளவில் முக்கோண ஷேப்பில் இருக்கும். ஆமாம், தக்கான பீடபூமி என்பது மேற்கு தொடர்ச்சி கிழக்கு தொடர்ச்சி மற்றும் இந்திய மலைகளுக்கு நடுவில் முக்கோண வடிவில் உள்ளதாகவும் இதன் பரப்பளவு 7 லட்சம் சதுர கிலோமீட்டர். கங்கை சமவெளிக்கு தென்புறம் தக்கான பீடபூமி அமைந்துள்ளது. இதன் மேற்கு பகுதி உயரமாக இருப்பதால் தக்கான பீடபூமியில் பாயும் ஆறுகள் கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கின்றன.
இதுதான் கான்செப்ட்டு. இதில் முக்கியமானது என்னென்னா, இந்த தக்கான பீடபூமிங்கிறது முக்கோண ஷேப்பில் இருக்கும். இது வந்து எவ்வளோ பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா 7 லட்சம் சதுர கிலோமீட்டர். இது ரெண்டும் முக்கியமான டேட்டா. 7 லட்சங்கிறது நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது, முக்கோண வடிவமும் ஸ்கூல் புக்லேயே இருக்குது. ஸோ இது கங்கை சமவெளிக்கு கீழே இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தக்கான பீடபூமியோட மேற்கு பகுதி, அதாவது வெஸ்ட்டு பிளேஸ் வந்து உயரமாக இருக்கிறதுனால அங்கேருந்து பாயிற ஆறுகள் எல்லாமே கிழக்க நோக்கி பாய்ஞ்சி வங்காள விரிகுடாவில் கலக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் டெக்கான் பிளேட்டு. இது ஜாகிரபியில் ஒரு முக்கியமான டேட்டா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த யூஎஸ்ஆர்பி படிக்கிறவங்களுக்கு ஒரு டேட்டா என்ன அப்படின்னா, மகிழ்ச்சி திட்டம். மகிழ்ச்சி திட்டம் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸாரின் மனநலனை உறுதி செய்யும் விதமாக தமிழக காவல்துறை மகிழ்ச்சி என்ற திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த மகிழ்ச்சி திட்டம் மூலமாக பார்த்தீங்கன்னா, போலீஸாருக்கு வந்து பாதுகாப்பான மற்றும் ஆதரவான சூழலை வழங்குவதன் மூலம் காவல்துறையினர் நம்பிக்கையோடு மீட்டெடுக்கவும் அவர்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்பவும் தனிப்பட்ட முன்னேற்றம் மற்றும் பணித்திறனை மேம்படுத்தவும் உதவுகிறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மகிழ்ச்சிங்கிற திட்டம் யாருக்கானது அப்படின்னா, காவல்துறையினருக்கானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ பெரியாரை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸாம் வந்து 10 லட்சம் பேருக்கு மேலே எழுதியிருக்காங்க. இந்த எக்ஸாமில் பாருங்கள், ஒரு 78வது கொஸ்டினாக ஒன்று கேட்டிருக்காங்க. சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னு கேட்டுட்டு அதில் வந்து பெரியார் ஈவேரா ராமசாமி நாயக்கர்னு கொடுத்துருக்காங்க. இவர் வந்து 1929 பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாநாட்டில் தனது பெயருக்கு பின்னுள்ள சாதி பெயரை நீக்குவதாக பெரியார் அறிவிச்சிருக்காரு. இதில் நமக்கு டேட்டா என்னென்னா இந்த டேட்டா தான். அவர் வந்து தன்னோட சாதி பெயரை எந்த மாநாட்டில் நீக்கினார் அப்படின்னா 1929 செங்கல்பட்டு மாநாடு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு ஹைலைட்டான நியூஸை கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்ததுனால அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். தமிழக கல்விக் கொள்கை, அதாவது தேசிய கல்விக் கொள்கை ஒன்று இருந்துச்சு. அதுக்கு மாற்றாக நம்ம தமிழ்நாட்டில் மாநில கல்விக் கொள்கை அப்படின்னு ஒன்று உருவாக்கணும். ஸோ அதை வரைவறிக்கை அளித்து ஓராண்டு கிடப்பில் இருப்பதாக குற்றச்சாட்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கல்விக் கொள்கையை வடிவமைக்க ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் அவர்கள் தலைமையில் பார்த்திங்கன்னா 14 பேர் கொண்ட குழு வந்து 2022ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. அப்போ தமிழ்நாடு அந்த கல்விக் கொள்கைக்கான அந்த குழு அமைக்கப்பட்டது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 அமைச்சது. இந்த குழு வந்து 600 பக்க அறிக்கையை ரெடி பண்ணி மாநில கல்விக் கொள்கை குழுவினர் சுமார் 600 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை 2023 அக்டோபரில் தயார் செய்தனர். ஸோ இந்த குழுவோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையிலான குழுவினர் கடந்த ஆண்டு ஜூலை 1 சமர்ப்பிச்சிருக்காங்க. ஸோ ரெடி பண்ணது அக்டோபரில் ரெடி பண்ணிட்டாங்க, ஜூன் 1 சமர்ப்பிச்சிருக்காங்க. போன வருஷம், அதாவது 2024 சமர்ப்பிச்சிருக்காங்க. 2022 குழு அமைக்கப்பட்டு 2023 அக்டோபரில் குழு வந்து அறிக்கையை தயார் பண்ணிட்டாங்க. ஸோ ஜூலை 1 2024 அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்க. அதன் பிற்பாடு இன்னும் ஒரு ஆண்டு ஆகியும் அது கிடப்பில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. ஸோ இதில் நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இந்த மாநில கல்விக் கொள்கையோட தலைவர் யாருன்னு கேட்பாங்க. ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் அவர்கள். இந்த குழு அமைக்கப்பட்டது எப்போனா 2022. ஏன் அப்படின்னா 2020 அந்த கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றதான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இது 600 பக்கங்களை கொண்ட அறிக்கை. இதை வந்து அவங்க ரெடி பண்ணி முடிச்சது 2023 அக்டோபரு. அதை சப்மிட் பண்ணது ஜூலை 1 2024 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் ஒரு வேகன்சி, தமிழ்நாடு சத்துணவு மையங்களில் காலியாக இருக்கும் 63,000 பணியிடங்களை நிரப்ப வேண்டும். சத்துணவு பணியில் பார்த்தீங்கன்னா 63,000 காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது கர்நாடக தலைநகர் பெங்களூரில் பார்த்திங்கன்னா இந்த விதான் சௌதா அப்படிங்கிற அமைஞ்சுள்ளது. அதாவது அவங்களோட செக்ரட்டரியேட்டை தான் இந்த ஸ்கூல் பிள்ளைங்களாம் வந்து பார்வையிடுற செய்தியை கொடுத்துருக்காங்க. இந்த கர்நாடகாவோட அந்த செக்ரட்டரியேட் இமேஜை நீங்கள் கூகுளில் முடிஞ்சால் சர்ச் பண்ணி பாருங்கள். நம்மளோட கான்ஸ்டியூஷன் ரிலேட்டட் தொடர்பான நிறைய இடங்களில் அந்த இமேஜ் இருக்கும். ஸோ அங்கே என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாசகம் எழுதியிருப்பாங்க, கவர்மெண்ட் ஒர்க் இஸ் காட்ஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான நிறைய இடங்களில் அந்த இமேஜஸ் வந்து வரும். ஆனால் இது வந்து கர்நாடகாவோட செக்ரட்டரியேட்டு தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் அது வந்து நியூஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அது வந்து வரும். ஸோ அதுதான் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. கர்நாடக தலைநகர் பெங்களூரில் உள்ள விதான் சௌதா அப்படின்னா அந்த விதான் சௌதாங்கிறது அவங்களோட செக்ரட்டரியேட்டு. ஸோ அங்கே வந்து இது பாருங்கள், இது ஒரு முக்கியமான டேட்டா என்னென்னா, இந்தியாவிலே அதிக பரப்பளவை கொண்ட சட்டப்பேரவை கட்டிடம் ஆகுமா. பார்த்தீங்களா, அதாவது இந்தியாவிலே அதிக பரப்பளவை கொண்ட சட்டப்பேரவை கட்டிடம் எதுனா கர்நாடகா பெங்களூரில் உள்ள விதான் சௌதா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ அங்கே உள்ள அந்த செக்ரட்டரியேட்டு ஒரு முக்கியமான ரோல் இதாக இமேஜாக இருக்குது. அடுத்து வந்து கிராண்ட் ஸ்லாம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் அது முடியும் போது யார் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.